கீழ்ப்பாக்கம் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக திவ்யா என்பவர் தனது இரு மகன்களையும் கழுத்தை அறுத்ததோடு தானும் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரஃபீக்கிடம் கேட்கலாம். ரஃபீக், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். சென்னை கீழ்ப்பாக்கம் அமைந்துள்ள புல்லாபுரம் 3வது தெருவில் வசித்து வந்த திவ்யா என்கிற பெண்மணி கணவன் மனைவி பிரச்சனை குறித்து தனது தாயார் வீட்டில் வசித்து வந்த நிலையில் இன்று காலை திடீரென திவ்யாவின் தாயார் வீட்டில் இல்லாத போது தனிமையில் இருக்கும் நிலையில் மன உளைச்சலில் ஆளாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தானும் தனது இரு மகன்கள், அதாவது 4 வயது மகனும் மேலும் 2 வயது மகனும் உள்ள இரு மகன்களையும் கழுத்தறுத்து மேலும் தானும் கழுத்தறுத்து இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது திவ்யாவின் தாயார் வீட்டிற்கு வந்து கதவு தட்டிய போது கதவை திறக்காத பட்சத்தில் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ஒன்று கூடி தனது வீட்டில் உள்ள கதவை உடைத்து சென்று பார்த்தபோது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கீழ்ப்பாக்கம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதும் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திவ்யா என்கிற பெண்மணி கணவன் சரியில்லாத காரணத்தால் வீட்டு வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு 3 பேரையும் அழைத்து சென்றுள்ளனர். தற்போது கவலைக்கிடமான தீவிர சிகிச்சையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக திவ்யா என்பவர் தனது இரு மகன்களையும் கழுத்தை அறுத்ததோடு தானும் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் இது பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ரஃபீக்.